சார் நீங்க உங்க பேச்சுல என்ன சொன்னீங்கன்னா, அதிமுகவுக்கு கோடி காட்டிட்டு போனீங்க. உங்க பேச்சோட அது நீங்க அதிமுகன்னு வார்த்தை சொல்லாட்டியும் அதிமுகல ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அதிமுக ஒரு பலமான கட்சி. இந்த தேர்தலில் 20% மேல ஓட்டு வாங்கியிருக்கு. இரட்டையிலே அதுக்கு ஒரு பெரிய பலம் தருகிறது. இப்போது அதனுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி இருக்கிறார். அதிமுகவுடைய அந்த மக்களுடைய நம்பிக்கையை தகர்க்க முடியுமா ஒரு புதிய ஆட்சி? அதிமுகவிலிருந்து வருகிற ஒரு 20 அல்லது 30 அல்லது 40 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு விஜய் 5 வருடம் ஆட்சி நடத்துவார், எழுதி வச்சுங்க. அப்போ மத்திய அரசாங்கத்தில் விஸ்வநாத் பிரதாப் சிங், பி.வி. நரசிம்மராவ், அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு இருந்த எண்ணங்கள், அணுகுமுறைகள் விஜய்க்கு இருப்பதாக நான் காண்கிறேன். விஜய் ஒரு தமிழகத்தினுடைய நரேந்திர மோடியாக 2029 ஆவார், பார்த்து கொண்டே இருங்கள். காரணம், அந்த ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்த பிறகு காங்கிரஸ் வெள்ளம் தலைக்காட்டி விட்டுருவார். ஏடிஎம்கே வரணும் இல்ல சார்? 2 வருஷம், 1 வருஷம் வச்சு பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. அதிமுகவே சப்போர்ட் பண்ணிருன்னு சொல்றீங்களா? எனிதிங் மே ஹேப்பன். பதவியில உட்கார்ற மட்டும் உட்கார்ந்துட்டாங்கன்னா அவர் தன்னுடைய அரசியல், அவருக்கு அரசியல் தெரியாது, அரசியல் கத்துப்பார்.